வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஜூன் மாத பலன்கள்ல எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எல்லா பெயர்ச்சிகளும் முடிஞ்சாச்சு. எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு வேலை, அடுத்து தொழில், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போது பார்க்கலாம். இந்த மாதத்துல புதன் மட்டுமே பாத்தீங்கன்னா 3 வாட்டி பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 2ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்துகிட்டே இருக்கிறார். 2ஆம் தேதி, அப்புறம் 6ஆம் தேதி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி, இப்படி அந்த ஒரு 20 நாட்கள்ல 4 ராசிகளை கடந்து அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றார். 15ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் 7ஆம் தேதி 6வது மாதம், அதாவது 7ஆம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதத்தின் இறுதியில 30ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான, சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள். இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா பதில் போடுறேன். இல்ல அதை ஒரு பதிவா எடுத்து, நிறைய கமெண்ட் போடும்போது அதை உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன். இந்தந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான டவுட் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவா போடுவேன். அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவேறாத சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது. ஏன்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி எப்போதுமே சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் நம்ம மேஷ ராசி அன்பர்கள். நீங்க சிந்திச்சதெல்லாம் போறோம், இனிமேல் கொண்டு உங்களுக்கு உண்டான காலங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு காலங்களாக இருக்க போது. இந்த மாதத்துல, ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மையே, அதாவது உங்களுடைய குணநலன்களே மாறக்கூடிய ஒரு டைம். அத நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்போதுமே அந்த முகத்துல ஒரு சிரிப்பே இருக்காது. மேஷராசி ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பாங்க. இவங்களோட டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எந்த ஒரு நெருப்ப கக்குவாங்க அப்படின்னு தெரியாம தான் பயந்துதான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு முரட்டுத்தனமும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நளினமான ஒரு பேச்சு, நளினமான ஒரு முக பாவனைகள் இருக்க போது. எப்போதும் நீங்க ஒரு ஆடை அணியும் போது பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது. என்னமோ நம்ம போய் உழைக்க தானே போறோம், அதுல என்ன நம்மளுடைய மைண்ட் தான் அங்க வேலை செய்ய போகுது, நம்மளுடைய உடல் தான் உழைக்க போகுது, இதுல எங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய கவலைகள்ல நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஜூன் மாசத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்க பேச்சுல ஒரு நளினம் இருக்கும். அதாவது மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுல ஒரு நிதானமும், ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு சூதுவாதமும் இருக்கும். சூதுவாதம் மீன்ஸ் இது நாள் வரைக்கும் அந்த சூதுவாதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப வெகுளித்தனமா ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனமா தான் நீங்க இருந்திருப்பீங்க. இப்போ இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சூதுவாதோட, இவங்க கிட்ட இப்படி பேசினா நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரியாக அந்த சூதுவாதோட ஒரு நளினத்தோட அந்த முகத்துல ஒரு சிரிப்போட ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களை பார்த்தாலே உங்களுக்கே இந்த மாதம் ரொம்ப பிடிக்கும். ஆஹா, இத்தனை நாள் இல்லாத நம்மளுக்கு நம்மளுடைய ஒரு முகம் ஒரு நல்ல ஒரு பொலிவை கொடுத்திருக்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு எதுவுமே நடக்காம இருந்த சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய
ஒரு நேரம். அப்படியே ஒரு வீர தீரமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு சாதுரியமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதிகப்படியான மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமான குறைபாடு இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதனுடைய பயிற்சி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. அடுத்து அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால, 2ஆம் வீட்டு அதிபதி அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால இருக்கிற வருமான தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாராவது ஒரு 6 மாச காலமாக எனக்கு நான் கொடுத்த பணம் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முழுவதுமா வராட்டி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பாதி அமௌண்டாவது போதும் மேடம், வந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும், அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. இந்த ஜூன் மாதத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் ஒரு சிதறல்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தேவையில்லாத பேச்சுவார்த்தை, கருத்து வேறுபாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவா பழகுறது. அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்காம தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து பேசுறது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களினுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் முழுமையா வருவதற்குண்டான ஒரு நேரம். மேஷ ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்துல 7ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிக அருமையான மாதம். இந்த மாதத்துல அந்த குழந்தை பேருன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஆண்களாக இருக்கிறீங்க, ஆண்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்குண்டான முயற்சிகள்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு பாசங்கள் இருக்கணும். அதாவது ஒரு நட்புறவு, ஒரு பாச உணர்வுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாசத்துலதான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு. இப்போ புதுசா திருமணமான தம்பதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசி அன்பர்களோட இருக்கிறாங்கன்னா எப்போதும் ஒரு சிடு சிடு மூஞ்சியோட ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தோட பழகும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். என்னடா இது நம்ம தேவையில்லாத இடத்துல கல்யாணம் ஆகி வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த மேஷ ராசி என்பர்களை இந்த மாதத்துல பார்க்கும்போது ஒரு தேஜஸோட ஒரு முகப்பொலிவோட பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க இருவருக்கும் உண்டான அந்த தம்பதியர்களுக்கு உண்டான பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்துல முழுமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஒரு மாதம். நம்ம 2வது குழந்தை பெத்துக்கலாமா, இன்னுமே நம்ம இதுவரைக்கும் ஒரு குழந்தை தான் இருந்ததே, 2வது குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா தோண போகுதுங்க. கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான 2வது குழந்தைக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொத்துக்கள் வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்க ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். பூர்வ புண்ணிய சொத்து எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லீகல் கேஸின் பேர்ல கண்டிப்பா அது வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. செவ்வாய்க்கு இது சேர்க்கை சேருது. அதனால கண்டிப்பா பூர்வீக சொத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். எதுவா இருந்தாலும் சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு டைம் ஆகும் தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராகுவையும் பார்க்கிறார். அடுத்து 8ஆம் பார்வையாக அந்த சனியையும் பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும்போது அதுல ஒரு பேக்லாக்ன்றது வரும். ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் உழைக்கக்கூடிய இடத்துல உங்களால 6 மணி நேரம் தான் உழைக்க முடியும். கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்து சம்பந்தமான சில தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாசம் ஜூன் மாதம் வேலை
கிடைப்பதற்கான 100% அமைப்புகள்ன்றது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு. நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையில ஒரு கடினமான ஒரு உழைப்புன்றது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா செவ்வாய், ராகு, சனி இந்த 3 சேர்க்கை பெற்று இருக்கும்போது அந்த கடின உழைப்பு, உங்களுக்கு உண்டான ஒரு உடல் பலவீனங்கள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ரொம்ப சேஃபர் சைடு இருக்கிறீங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க இருக்கும்போது இந்த செவ்வாய், ராகு, சனியினுடைய சேர்க்கை ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும். ஆனால் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமான உயர்வு, உங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷப ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதத்துல ஒரு நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா இயற்கையாக என்னெல்லாம் நீங்க இருந்ததோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு டைம் தான். இப்ப இந்த ரிஷப ராசி என்பர்களை பார்த்தோம்னா, பொதுவா பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. ரொம்ப சிரித்த முகத்தோட இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு அன்போடையும் ஒரு பண்போடையும் ஒரு நேசத்தோடையும் அரவணைத்து எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியாக அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 6 மாதமா இவங்களை போய் பார்த்தோம்னா தெரியும். இவங்களை நீங்களே செக் பண்ணீங்கன்னாலே தெரியும். அந்த பண்புகள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்காது. யாரை பார்த்தாலும் ஒரு எரிஞ்செரிஞ்சு விழக்கூடிய ஒரு நிலைமை. அடுத்து பாத்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு கோவப்படக்கூடிய ஒரு நிலைமை. குடும்பத்துல இவங்களோட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்னடா இது எப்போதும் இல்லாத ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலயுமே டென்ஷனாவே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. எல்லாரையும் அரவணைச்சு போன இந்த ரிஷப ராசி என்பர்கள் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக யாருமே நம்மளுக்கு தேவையில்லை, பெற்றோர்கள் தேவையில்லை, கணவன், மனைவி, குழந்தைகள் யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உறவுகளை அதிகமாக வெறுத்து தன்னந்தனியாக இருப்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஜூன் மாதத்துல இருக்க போது. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இல்ல, ஒரு அதிகப்படியான ஒரு செலவுகளும் இருக்கும். ஏன்னா கடனை எல்லாம் ரொம்ப மும்மரமா அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடனை எல்லாத்தையும் ரொம்ப பட்ஜெட் போட்டு இந்த மாதம்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வருமானம் வரும், இவ்வளவு நம்ம கடனை அடைச்சிட்டு தான் மத்த வேலை அப்படின்ற மாதிரியாக ரொம்ப கெடுபடியாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள், வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு டெம்பரவரியாக நீங்க உங்களுடைய கம்பெனில இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரனே பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கே வராரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரேடியா வராட்டிலும் அந்த வர வேண்டிய வருமானங்கள் ஒரு பாதி அளவாவது வர வேண்டிய ஒரு நேரமாக தான் அமைப்புகள் இருக்கு இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முகம் கொடுத்து பேச முடியாத அளவிற்கு அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு தொந்தரவுகள், யாரு கண்ணு பட்டுச்சு போச்சோ தெரியல. கடந்த ஒரு 6 மாதமாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போச்சு. குழந்தைகளை பார்த்தா பெற்றோருக்கு பிடிக்கல, பெற்றோர்களை பார்த்தா குழந்தைகளுக்கு பிடிக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களுடைய ஃபேமிலிய பத்தியே என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டம் அந்த குடும்பம் எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து ஒருங்கிணைந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கொஞ்சம் உட்கார்ந்து பேச போறீங்க. நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு
அப்பாக்கு என்ன பிரச்சனை, மனைவிக்கு என்ன பிரச்சனை, இப்படி அந்த குடும்பத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய அளவிற்கு அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல ரொம்ப கேரோட இருக்கக்கூடிய ஒரு டைம். இப்ப குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இப்ப இந்த காலகட்டம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு டைம். ஆனா சொத்து வாங்கும் போது லேண்டா வாங்காதீங்க, மனைகளா வாங்காதீங்க. இந்த காலகட்டம் மனைகளா வாங்குனீங்கன்னா அங்க உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஒரு வீடா வாங்குங்க. வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த ரிஷப ராசி என்பர்கள். கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்க வாங்கி போட்ட வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்துல பல மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றதுனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதற்குண்டான வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள். கடந்த காலத்துல திருமணம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு தேவையில்லாத குளறுபடிகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க நினைத்த ஒரு வரன்கள் வேறு, ஆனா உங்களுக்கு கிடைச்சது ஒண்ணு, அந்த மாதிரியாக இருந்திருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டம் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி வந்ததுனால அந்த காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெற்றோர்களின் முழு சம்மதம்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக அமையக்கூடிய அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில பேருக்கு 6 வருட காலமாக அந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 6 மாசம்தான் சில பிரச்சனைகள் வந்து அதனால நிறைய மன வேதனைகளை அனுபவித்த ரிஷபராசி என்பர்களும் இருக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி. நம்ம எங்கேயோ போய் வேற ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட, ஒரு இருண்ட இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சின்னதா ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான். 6 மாசத்துல வந்த பிரச்சனை ஒரு 60 வருடம் வந்த பிரச்சனை மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகும். இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. கடன் தொந்தரவுகளை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படா கடனை அடைப்போம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து இந்த காலகட்டத்துல அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் பட்ஜெட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு டைம். எந்தெந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வருமானம் வர வேண்டியது இருக்கு, தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு நேரம். அதாவது எந்த இடத்துல இருந்து வருமானம் வர வேண்டியது இருக்கு, அங்க நம்ம சப்ளை பண்ணணுமா வேண்டாமா, அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு இன்னும் நாம கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்க கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்க முடியுமா வாங்க முடியாதா, இப்படி எல்லாம் அந்த கணக்குகளை ரொம்ப துல்லியமாக வைத்து பணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கும், இறக்கங்களும் இருக்கும். அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செய்யும் போது, அந்த பட்ஜெட் எல்லாம் போட்டு செய்யும் போது கண்டிப்பாக அதற்குண்டான வளர்ச்சிகள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் அதிகப்படியான வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை அலைச்சல்கள்னா நீங்க இன்டர்வியூ அதிகமா அட்டன் பண்ணுவீங்க. எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. யாராவது இப்போ மே மாசம் வேலை விட்டவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வேலை விட்டவங்க, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த இன்டர்வியூக்கு உண்டான ஷெட்யூல் அதிகமா இருக்கும். அதற்குண்டான ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்கும். அதுலயுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல உங்களுக்கு 50% தான் சக்சஸ் இருக்குமே. அந்த 50% சக்சஸ்லயுமே உங்களுக்கு மன விருப்பங்கள் இருக்காது. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுறுசுறுப்புன்றது அளவுக்கு அதிகமா இருக்கும். எப்போதுமே ரொம்ப சோம்பேறித்தனமா கடந்த ஒரு
ஒரு 4 மாதமாக இருந்துட்டீங்க. அந்த சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல. என்ன செஞ்சாலும் நமக்குதான் நடக்க மாட்டேங்குது, அப்புறம் எங்க இருந்து நம்ம இதெல்லாம் போய் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் போட்டு உங்களை ஒரு மிக அதிகமான அளவுக்கு அந்த ஒரு எங்கேயுமே போக விடாம, எங்க போனாலும் லாக்கா இருக்கு மேடம். தொழில் செய்யறோம், தொழிலுக்கு போனா ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம போனா பணம் புரட்டலாம் போனோம்னா அங்கேயும் அந்த பணம் புரட்ட முடியல. தரேன்னு சொல்றாங்களே ஒழிய இழுத்தடிக்குது. அந்த மாதிரியாக இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ நீங்க சுறுசுறுப்பாக கூடிய ஒரு நேரம். இந்த சுறுசுறுப்புல உங்களுக்கு தேவையானவைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறும். அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. பட் அந்த நிறைவேறும் போது உங்களுடைய திருப்தியின்மை அப்படின்றது அதிகமா இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இருக்கு. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார். அந்த குரு பகவான் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு லாக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலைகள் அப்படியே உங்களுக்கு சஃபல் ஆகிக்கிட்டே இருக்கும். என்னடா இது எதிர்பார்த்தா நமக்கு இது ஒண்ணு நடக்குதே அப்படின்ற மாதிரியாக அந்த மனநிலைகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்களோடு அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம். செலவுனா என்னதுன்னா நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நண்பர்களோட அதிகமாக வெளியில போறது, நண்பர்களோட அதிகமாக பேசுறது, இதனால் வரைக்கும் இருந்த அந்த நண்பர்களினுடைய தொடர்புகள் இப்போ உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சுட்டு மிதுனராசி என்பர்கள்னாலே பாத்தீங்கன்னா நண்பர்கள் புடைசூழ ஒரு ஒரு ஜாலியா ஒரு கூத்தும் குமாலமுமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுனராசி என்பர்கள். அதெல்லாம் மறந்து போய் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க மேடம். அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு மேடம். இப்ப பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு வலியும் வேதனையும், ஏதோ ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த மாதிரியாக அவமானப்படக்கூடிய ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் நேர்மையும் இருக்கு. ஆனா என்னுடைய நேரமா காலமா தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க மேடம். நம்மள கூட இருக்கிறவங்களும் நம்மளுடைய பொறுமையை எல்லை தாண்ட வைக்கிறாங்க. அந்த அளவு இருக்கு. எனக்கு ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடிகள் அதிகமா இருக்கு. என்னைக்கோ அத்தி பூத்தா மாதிரி இந்த நண்பர்கள் கூட்டம் பேசுறாங்க. அப்பதான் நான் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் மேடம். அதனால பழைய ஞாபகத்தெல்லாம் நீங்க சீண்டாதீங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஆனா அதுல ஒரு சின்ன வலிகளும் இருந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் மாதிரி ஒரு சில விஷயத்தை போட்டுக்கிட்டே இருப்பார். ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வேக்சினேஷன், நம்ம எப்படி குழந்தை பிறந்த உடனே இத்தனை மாசத்துல இத்தனாவது வேக்சினேஷன் போடணும், மாசத்துல இத்தனாவது வேக்சினேஷன் போடணும் அப்படின்ற மாதிரியாக, அப்ப அந்த வேக்சின் போடும் போது நமக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு காய்ச்சல், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குளிர் ஜுரம், இந்த மாதிரியாக ஏதாவது ஒண்ணு ஒரு உடல் உபாதையை கிளப்பிக்கிட்டே இருக்கும் அந்த வேக்சின். அதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மருந்த உள்ள கொடுப்பாரு. அது அவமானமா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், உறவினர்கள் மத்தியில தேவையில்லாத கெட்ட பேர் இருக்கலாம், இல்ல உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு அவப்பெயர் இருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய இந்த மாதம் தான் இந்த ஜூன் மாதம். இதுல என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சிட்டா பறந்துகிட்டே இருக்கிறார். மேஷ ராசியில இருந்து கடக ராசி வரைக்கும் போயிடுறாரு இந்த மாசத்துல. அதனால உங்களுடைய சுறுசுறுப்புன்றது மிக அதிகமான வேகத்துல இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சில விஷயங்கள் எல்லாம் ஃபாஸ்டா செய்யணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ஜூன் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்தினுடைய மேன்மையை அதிகமாக ஒரு சரிபடுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இனிமே பிரச்சனையே வரக்கூடாது. ஏன்னா இந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் வந்தாச்சு நமக்கு. அந்த திருமண பந்தத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவினர்களோ சரி, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ சரி, உங்களுக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவுகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே அந்த உறவுகளை அரவணைக்க கூடியவர்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க. அதுல
இதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தம் உருவானதுக்கு அப்புறம் அந்த உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். யாரு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ அவங்களே அந்த திருமண பந்தத்துல போய் உங்களுக்கு உண்டான ஒரு கேரக்டரை பத்தி தப்பா சொல்றது. அவங்க இப்படி இருந்தா, இவ இப்படி இருந்தா, இவன் இப்படி இருந்தா, இன்னைக்கு என்னடா நான் இப்படி மாறிட்டான் இப்படின்ற மாதிரியாக உங்களுடைய கேரக்டரை தப்பு தப்பா அந்த திருமண பந்தத்துல எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால திருமண பந்தத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அந்த திருமண பந்தம்ன்றது உங்களுக்கு நீண்ட நாள் பந்தம். நீங்களே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்து செய்த அந்த உறவாகப்பட்டது இன்னைக்கு யாரோ ஒரு உறவுகள் மூலமாக அது சிதறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதுக்கு வழிவகை பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடமாற்றம் செய்யறது, அவங்கள தேவையில்லாம அந்த மாதிரிலாம் யூகிக்க முடியாதபடி சில விஷயங்களை நீங்க அவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது, இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு காலகட்டம். திருமண பந்தமா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, மிதுன ராசி என்பர்களுக்கு இது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகமான காலகட்டம். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். அதிர்ஷ்ட யோகங்கள், திடீர்னு பணவரவு, திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு பதவி உயர்வு, எப்படி எல்லாம் நமக்கு அந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் திடீர்னு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. கடக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம், அதாவது ஜூன் மாதத்துல உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்க ராசியில செவ்வாய் நீச்சமா இருந்தாரு. அதனால ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல ஒரு தோல்விகள், தேவையில்லாத ஒரு வழக்குகள், இதெல்லாத்தையுமே இந்த கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகளை அரவணைக்க கூடிய ஒரு நேரம். இவங்களுக்கு உறவுகள்னா ரொம்ப பிடிக்குங்க. அம்மா, அப்பா, அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மான்ற உறவு இவர்களுடைய வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அந்த அளவிற்கு எல்லாருக்குமே அம்மா அந்த மாதிரிதான். ஆனா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் இவங்க பிரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அந்த வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களே கடந்த ஒரு வருடத்துல அந்த அம்மாவினுடைய உறவை இழந்து தவிப்பவர்கள் மிகவும் ஒரு துரதிர்ஷ்டசாலிகளாக தான் இவர்கள். அவங்கள நீங்களே சொன்ன, நான் ஒரு அதிர்ஷ்டசாலியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தன்னை ஒரு துரதிர்ஷ்டசாலியாக நினைத்து கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அந்த பாசம், அந்த தாய்மையை போற்றக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அந்த பொன் குழந்தைய பாத்தீங்கன்னா தங்க தாம்பாளத்துல வச்சுதான் தாங்குவாங்க. அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் சரி, என்ன ஒரு இது செஞ்சாலும் சரி, அத ஒரு அதிர்ந்து பேசுறதோ, ஒரு கடிந்து பேசுறதோ அந்த பழக்கமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்காது. ஆனா அப்படி வளர்த்த அந்த குழந்தை இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு திருமண பந்தத்துல கஷ்டப்படும் போது இவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீரா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மன வேதனையை, ஒரு நிமிஷம் நம்ம இவங்களை விட்டு போயிட்டோம்னா நம்ம குழந்தை என்ன பாடுபடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்தை வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகளும் அந்த தாய் மீது மிகப்பெரிய அளவுக்கு பாசத்தை வச்சிருப்பீங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள், அந்த திருமணத்துல இருந்த அந்த பிரிவுகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வரும். ஆனாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஏமாற்றங்களை அந்த குடும்பத்துல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் கேதுன்ற சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் பிரிவுகளும், யாரெல்லாம்
அந்த பிரிவை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரிவுன்றது உறுதியாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்துல இருக்க போகுது. அதனால குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. அது கால நேரத்துல கண்டிப்பாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் வருமானங்கள் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, வருமான உயர்வு இல்ல பணி மாற்றம் இல்ல, என்ன பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க, நான் ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு நான் இந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு அவர் 11ஆம் இடத்து அதிபதியும் கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதனால அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுலபமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. தொழில்ல வர வேண்டிய வருமானங்கள் பெண்டிங் என்னென்ன இருக்கோ, டியூஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. யார் யார்கிட்ட எல்லாம் நீங்க கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணீங்களோ அந்த வருமானங்கள்லாம் வரும். நீங்க யார்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு வாங்குனீங்களோ அந்த வருமானங்கள்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு டைம். அதாவது கராரா இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போறோம், நம்ம இனிமேல் யாருகிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு அந்த தொழில்ல ஒரு நியாயத்தோடையும் ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு கராரா இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த கடக ராசி என்பர்களுக்கு. இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் பிரிவுகள் வரும். அடுத்து காதல் திருமணத்திலையும் பிரிவுகள் வரும். அடுத்து உங்களுடைய திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப வேண்டாம் எனக்கு, ஏன்னா ஒரு 6 மாத காலமாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க, இப்ப திடீர்னு எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக உங்க மனநிலை மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தை பத்தி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த செவ்வாய் அந்த சனி பகவானையும் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்றது பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல அந்த சனி பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு களத்திராதிபதியும் கூட. அதனால அந்த குடும்ப வாழ்க்கையில சேரணும் அப்படின்னு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்போது அதுல ஒரு பயத்தை கொடுத்துருவார். என்னடா இது, நம்ம இந்த ஒரு பந்தத்துல ஈடுபடணுமா அப்படின்ற மாதிரியாக ஒரு விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும். இந்த மாதத்துல திருமணம் பிக்ஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு புரிதல் இருக்காது, ஒரு தாம்பத்திய உறவுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக இருக்காது. யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதியரா இருக்கிறீங்களோ, திருமண உறவு முடிந்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அந்யோன்யம்ன்றது உங்களுக்கு பெருமளவு ஒரு சகஜமாக கூடிய ஒரு நிலைக்கு வராது. இது எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல நடக்க போகுது. இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய கடகராசி என்பர்கள் வேலையை இழந்து அந்த வேலை இழப்புகள்னால சமுதாயத்துல ஒரு கெட்ட பெயர், ஒரு அவமானம், கடன்களை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கி அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்கு உண்டான டியூஸை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே பாத்தீங்கன்னா மென்டலி டென்ஷனான இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அது எல்லாத்தையுமே சீராக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்துல இருந்து கரெக்டா பட்ஜெட் போட்டு உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கடன்களையும் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. ஜூன் மாதம் வந்தாச்சு. சிம்ம ராசி என்பர்கள், மேடம் எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் சொல்றீங்க. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் நடந்தது, எங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு உண்டான பலனை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சிம்ம ராசி என்பர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைகளில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க. திறமைன்றது இவங்களுக்கு ஒரு அசால்ட்டான காரியம்.
எதை சொன்னாலும் ஈஸியா செய்வோம். அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அங்க கிடைக்கிறது இல்ல. அதுதான் இவங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். எப்பவுமே இந்த சிம்ம ராசி என்பவர்கள் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள். நீங்க வருமானம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, எனக்குன்னு ஒரு மரியாதையை கொடுங்க, மதிப்பை கொடுங்க. இது எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பவர்கள். ஏன்னா சிங்கமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும். காட்டுக்கு ராஜா இல்ல, வீட்டுக்கும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சாதுவான குணம், அந்த சிம்ம ராசிக்கு உண்டான குணம்ன்றது வந்து ரொம்ப முரடா இருப்பாங்க. இவர்கள் வந்து ரொம்ப அடமண்டா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. சிம்ம ராசி என்பவர்கள் ரொம்ப சாதுவா இருப்பாங்க. எப்படி ஒரு வீட்டுல ஒரு வளர்ப்பு பூனை எப்படி இருக்கும், அப்படியே நம்மளை சுத்தி சுத்தி வரும், ஒரு பாசத்திற்காக ஏங்கும். அந்த வளர்ப்பு பிராணிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அவர்களினுடைய குடும்பம் தான் அவங்களுக்கு ஒரு உலகமே. அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நேரம் அங்க இங்கேயும் நகல மாட்டாங்க. அந்த குடும்பத்திற்கு ஏதாவதுன்னா பாத்தீங்கன்னா இவர்கள் மாதிரி வெகுண்டு எழக்கூடிய ஒரு நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாசத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதே சிம்ம ராசி என்பர்கள் தான் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பாதையில எல்லாம் பயணிச்சது. தேவையில்லாத சகவாசம், தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டம். நண்பர்கள் கூட்டத்தினால கெட்டு போன ஒரே நபர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். ஏன்னா கூட இருக்கிற நண்பர்கள் கூட்டம் நீங்க அப்படி, நீ அப்படி, நீ இப்படி அப்படின்னு அவர்களை ஒரு மாதிரி மிஸ்மரிசம் பண்ணி இவர்களினுடைய வருமானத்தை கரைத்த நபர்களும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அந்த நண்பர்கள் தான். அவர்களை நம்பி ஏமாந்தவர்களும் சிம்ம ராசி என்பர்கள் தான். சில பேர் எப்படி ஏமாந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டு தொழில் செய்யறேன். ஏன்னா இவர்களுக்கு தான் கீழே ஒரு 4 பேர் இருக்கணும், ஒரு படைசூழ இருக்கிறது தான் இவர்களுக்கு எப்போதுமே பிடிக்கும். சிம்மம்னா எப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு ராஜாவா இவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு கீழே ஒரு 4 பேர் பணி செய்யணும். இதை எப்போதுமே நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் அந்த கூட்டு தொழில் எல்லாம் ரொம்ப விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக அதிகமான லட்சத்தை ஏமாந்தவர்களும் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். இதனால குடும்பம் 2ஆ பிரிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு நேரத்துக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு தனி மரமாக எப்படி ஒரு ராஜாவாக இருந்த அந்த சிம்ம ராசி என்பர்கள் தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆளாகி இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்? இந்த ஜூன் மாதத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் மாதத்துல சும்மா போற அந்த செவ்வாயும் நம்ம ராசி மேல ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாய் கேது சொல்லவே வேண்டாம். செவ்வாய் ரொம்ப சூடான கிரகம். கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நச்சுன்னு ஒரு கெடு பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேதுன்றவர். தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். நமக்குதான் வீட்டை விட்டு கிளம்புனாலே தடையாதானே இருக்கு. சிம்மராசி என்பர்களுக்கு வீட்டுல இருந்து இறங்கி போகும்போதே வண்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு கார்ல போய் ஒரு பிசினஸ் மீட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் போற வழியிலேயே பஞ்சர் ஆகி போயிடுது. இல்ல எங்கேயாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரு. இப்படி அந்த தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த கேது பகவான் தான். அவர் உள்ள இறங்கியாச்சு. அடுத்து அந்த செவ்வாயும் இறங்கி இருக்கிறார். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த சுகஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானாதிபதி அந்த செவ்வாய். அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த கேதுவால கட் ஆயிடுது. அந்த சுகத்தை கொடுக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை, உங்களால நிமிர்ந்து எந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தெம்பும் நம்பிக்கையும் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். நிறைய வேலையில சிக்கல்கள், ஏன்னா
ஒரு இன்டர்வியூ போனா அங்க என்னெல்லாமோ கேள்வி கேக்குறாங்க மேடம். நான் வேலை செஞ்சதுக்கும் அந்த இன்டர்வியூக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னெல்லாமோ கேள்வி கேக்குறாங்க. நம்மளை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ அது எல்லாத்தையுமே அவர்கள் செய்யறாங்க. நம்ம அவர்களை நம்பி நம்ம போகும்போது அங்க நமக்கு வேலை உறுதி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா போனா கூட கடைசி நேரத்துல அந்த ரெஃபரன்ஸ்ன்ற விஷயத்த தூக்கி போட்டு நம்மளுடைய அந்த தேவையில்லாத விஷயங்களை சீண்டி நம்மள அங்க வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாம செஞ்சிடுறாங்க. இப்படி எல்லாம் வேலையில பலவிதமான சிக்கல்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் தான். இந்த நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றம் அதிகமா இருக்கும். அந்த வேலைக்காக நீங்க வெளியூர் செல்றது, குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூருக்கு போறது, இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தைரியமா போங்க, துணிச்சலா சில விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு துணிச்சலான சில அசால்ட்டான ஒரு தைரியம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்டுலயோ இல்ல வெளியூர்லயோ கிடைக்குது அப்படின்னா குடும்பத்திற்காக பார்க்காதீங்க. இப்போதைக்கு இப்போ ஒரு 1.5 வருடங்களுக்கு குடும்பத்தை மறந்து நீங்க வெளிநாட்டுல இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும். சிம்ம ராசி என்பர்களுக்கு, சிம்ம ராசி என்பர்கள் பிரிந்த தம்பதிகள், பிரிந்த ஒரு கணவன் மனைவி, இதெல்லாம் நமக்கு மீண்டும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாம் கம்மி தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் அந்த கடகராசி வரைக்கும் இந்த மாதம் பயிற்சியாகி வர்றார். மேஷ ராசியிலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடம் வரைக்கும் பயிற்சியாகி வர்றார். அதனால குடும்பத்துல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். எப்படியாவது நம்ம சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு முனைப்போட இருப்பீங்க. அதுல சில தடைகள் தடங்கல்கள் எல்லாமே இருக்கும். இது இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சுதான் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் மாதம் கிடையாது. இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வரும். திடீர்னு இருந்தாப்புல எங்கேயாவது போய் கீழே விழுந்து ஒரு சின்னதா ஒரு சுண்டு விரல்ல தான் காயம் பட்டிருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூவா போயிடும். எங்கேயோ இருந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க விலைக்கு வாங்கி வந்துகிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா செவ்வாய் கேது உங்க ராசியில இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ராகு பகவானை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக, சனி பகவானை பார்க்கிறார் 8ஆம் பார்வையாக. இதனால உங்களுக்கு அந்த மெடிக்கல் இஷ்யூஸ்ன்றது அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரம். வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உயிருக்கு சில ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கண்டம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதற்காக ஏதாவது யாரும் பயந்து எதுவுமே செய்யாதீங்க. மேக்சிமம் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி முடிஞ்சா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மாதம். ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை ஆரம்பம், ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆரம்பம். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். எதையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தையும் எளிதாக சாதித்து அதன் மூலமாக நிறைய ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷமா கொண்டாடணும். நம்ம மட்டும் கொண்டாடினா பத்தாது, நம்மளுடைய உறவுக்காரர்களோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு, அடுத்து பாத்தீங்கன்னா சக தோழிகளோடு, இப்படி எல்லாரோடையும் அந்த மகிழ்ச்சியை பகிரணும்னு விரும்பக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். கடந்த காலத்துல நீங்க இதெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய நலனை விட தன்னுடைய நண்பர்கள், தோழிகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலனை அதிகமாக அக்கறை கொள்பவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அதை தீர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்கள் நம்ம கன்னி ராசி என்பர்கள். இவர்களினுடைய மனதுல எந்த விதமான ஒரு
கள்ளம் கபடமுமே இருக்காது. யாரையாவது பத்தி தப்பா நினைக்கிறது, யாரையாவது பத்தி ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே, நம்ம மாத்திரம் இப்படி ஆயிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு. ஆனா இவர்களை பார்த்து நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. ஏன் இவர்கள் கூட டிராவல் பண்றவங்களே, நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறியோ தெரியல, நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையிலயும் ரொம்ப முகம் ஒரு உனக்கு ஒரு தேஜஸா இருக்கு அப்படின்னு இவர்களை பார்த்து அதிகமான பேர் பொறாமைப்படுவாங்களே ஒழிய இவர்கள் ஒருத்தரை பார்த்து கூட, ஏன் ஒரு ஈ எறும்பு அந்த மாதிரியான ஒரு உயிருக்கு கூட ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது இந்த கன்னி ராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 6 மாதம், ஒரு 1.5 வருடத்திற்கு மேலாக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, தன்னுடைய நண்பர்களை எல்லாரையுமே இழந்துட்டீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்குன்னு இருந்த அந்த மனைவி குழந்தைகள் இந்த குடும்பமும் இழந்து தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. எவ்வளவோ நான் சம்பாதிச்சு போட்டேன், எவ்வளவோ நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன், ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க எங்களோட இருக்கல, என்னோட இருக்கல, அவங்க என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன சண்டை மேடம், ஏதோ ஒரு சின்ன யதார்த்தமான பேச்சுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு என்னைய பெரிய அளவுல மன பாதிப்பை கொண்டு விட்டுருக்கு. இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். புதுசா திருமணமாகி நிறைய கன்னிராசி என்பர்கள் 6 மாதம் 8 மாதம் அடுத்து பாத்தீங்கன்னா 12 மாதங்கள் 1.5 வருடங்கள் இப்படி எல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம்லயே பிரிஞ்சு வந்திருப்பாங்க. சில கன்னிராசி அன்பர்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் மேடம் இருந்தோம், அப்புறம் அவரும் பேசுறது இல்ல, நானும் பேசுறது இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள இப்போ டிவோர்ஸ் வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கன்னிராசி என்பர்கள் கடந்த காலத்துல அந்த கேதுன்ற ஒரு கிரகம் அந்த ராசியின் மீது பயணிக்கும் போது வாழ்க்கையில பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. எதுவுமே தீர முடியாத பிரச்சனைகள் கிடையாது, எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த டைம் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு முழுமையாக சில நிவர்த்திகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த வருமானத்துல அதிகப்படியான வளர்ச்சி. இந்த வருமானத்தினாலதான் மேடம் எனக்கு பிரச்சனையே வந்தது, 1 பைசா சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு 2 மாசம் வேலை விட்டேன், அதுல இருந்து இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டே இருந்தது, இதனாலதான் எனக்கு அந்த வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். அந்த வருமானத்துல இருந்த சிக்கல்கள், அடுத்து ஏகப்பட்ட தலைக்கு மேல பாரங்கள், கன்னிராசி என்பர்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா, உறவினர்களையும் நண்பர்களையும் தோழிகளையும் அரவணைத்து செல்ல அவர்கள் பாரத்தை எல்லாத்தையுமே தலைக்கு மேல சுமந்துட்டு இருக்கிறீங்க. தலைக்கு மேல 7 கத்தி தொங்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு, 1 2 இல்ல, தலைக்கு மேல கத்திகள் தொங்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. அது எல்லாமே எனக்கு எப்பதான் மேடம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி ஆகும். நிவர்த்தின்றது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது ஒண்ணு. இப்போ நம்ம ஜூன் மாத பலன்கள் சொல்றோம்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அமைப்புகள் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவோம். உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, அப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும், நீங்க போன மாசம் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் கேட்பீங்க. இந்த நிவர்த்திகள்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இப்ப குடும்பத்திலேயே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு பார்க்கணும். இதற்கு இந்த தசாபுத்திகள் என்ன செய்ய போகுதுன்றது பார்க்கணும். அந்த தசாபுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரகச்சாரங்கள் என்ன எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அது அந்த பார்க்கும்போது அட்ரசன் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகுது, இத்தனை விஷயங்களும் நம்ம ஆய்ந்து செய்யும் போதுதான் உங்களுக்கு உண்டான நிவர்த்தின்றது முழுமையா கிடைக்கும். அந்த நிவர்த்தி நீங்க எங்க இருந்து பெற போறீங்க, தெய்வ வழிபாட்டுல இருந்து தான் கண்டிப்பா பெற முடியுமே தவிர வேற எந்த விதமான
விதமான இடத்துல இருந்தும் அந்த நிவர்த்திகளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ உங்க மனைவியோ கணவனோ கோவிச்சுட்டு போறாங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஜோதிடரே உங்களுக்கு பலன் பார்த்து சொல்றாங்க, நீங்க போய் அவங்க கால்ல போய் சாஷ்டாங்கமா விழுங்க, உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கால்ல போய் விழறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு தன்மானத்திற்கு ஈக்குவலான ஒன்று. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் கால்ல போய் விழுவோமா? ஏன்னா 2 பேர் பக்கமும் பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் அவங்க பேசிருப்பாங்க, என்னைக்கா ஒரு நாள் நீங்க பேசிருப்பீங்க. இந்த மாதிரியாக தன்மானத்தை சீண்டக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் மீறி நீங்க செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதற்கு பக்க பலமாக தான் நம்ம இந்த தெய்வ வழிபாட சொல்றோம். அந்த தெய்வமே உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கணும். உங்க ஜாதகத்துக்கு ஒரு தெய்வம் சாதகமாக இருக்கு, இன்னொரு தெய்வம் பாதகமாக இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை போய் நம்ம வழிபாடு பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். பாதகமான தெய்வத்தை போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது அங்க நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்காது. உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய நிறைகளை உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவு இருக்கு இந்த நிவர்த்தின்ற வார்த்தைக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் ஜோதிட ரீதியாக ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது யாருமே நீங்க கவனிக்கிறது இல்ல. எங்களுக்கு போன மாசம் நீங்க சொன்னீங்க, இந்த மாசம் எங்களுக்கு நடக்கல, நீங்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குமே ஒழிய அந்த நிவர்த்தின்ற ஸ்தானத்துக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் இருக்குன்றத இன்னைக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, எந்த இதனால பிரச்சனை, அப்போ நம்ம எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லயும் நிறைய ஒரு சேஞ்சஸ். அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் இடத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், சில பேர் புதுசா காலேஜ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான சிக்கல்களுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஜூன் மாதத்துல அது எல்லாமே எளிதாக மிக திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போது. துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வாக்குல சுத்தம் இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பேசினா அதேதான் 100 வாட்டி பேசுவாங்க. எந்த விதமான ஒரு மாற்று பேச்சுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் கிட்ட இருக்காது. இதனாலேயே குடும்பத்துல அதிகப்படியாக ஒரு வெறுப்புகளை சம்பாதிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ஒரு நளினம், ஒரு திறமை, அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ல நிறைய, அதாவது டிராயிங்கோ சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கலைகள்ல நிறைய ஆர்வங்கள் இருக்கும். சாப்பாட்டு விஷயத்த, அதாவது ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒண்ண கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தன்னுடைய நேரத்துல வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா செய்யணும், ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அதிகமா இருக்கும். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்தடுத்து அதுல இருந்து ஒரு புதுமையான விஷயங்களை படைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த இன்னோவேட்டிவ் பவர்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு மக்கு சாம்பிராணியா இருக்கேன். எங்க வீட்டுல இன்னைக்கு நான் மக்கு சாம்பிராணியா தான் இருக்கேன். என்னைய பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு முட்டாள்னா சொல்லுவாங்களே ஒழிய இவளுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே குடும்பத்தவே நடத்த தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்ப மட்டமாக தான் வச்சிருப்பாங்க. இவ்வளோ திறமைகள் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த குடும்ப நபர்கள். இதை எல்லாத்தையுமே தாண்டி சமாளிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனைகளை சமாளித்து வரக்கூடிய நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அவன் எடுக்கிற முடிவு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது. அந்த அளவிற்கு சில முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆகுவதற்கும் தொழில் ஸ்தானத்துல நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் இந்த அமைப்புகள் மிக அதிகமான ஒரு சாதகமான அமைப்புகளாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் நீங்க சும்மா சாதாரணமா போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போவீங்க, அங்க சூப்பரா உங்களுக்கு கொடுப்பாங்க.
சில பேர் அசால்ட்டா வேலையை விட்டு இன்னொரு வேலையை ஈஸியா தேடக்கூடிய ஒரு நேரம். பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த பண நெருக்கடிகளை ரொம்ப அசால்ட்டா தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. எப்படி மேடம் இது சாதகமாகும்? மே மாதம் வரையும் நாங்க அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறோம், நீங்க என்னமோ ரொம்ப அசால்ட்டா இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியா இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களின் மனநிலை. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல போயாச்சு. 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு சுக்கிரன். பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண வரவுகள் வரணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்க எல்லாத்தையும் உங்களை டர்ன் பண்ண போறாரு. வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? விசு மாதிரி தான், நம்ம தலைவர் விசு மாதிரி தான் பேசணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மிக எளிதாக சுலபமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. மேடம் எனக்கு 9ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறாரு, அப்படி இருந்தா எனக்கு எப்படி மேடம் இருக்கணும்? கவலையப்படாது, ஜம்முன்னு படுத்து தூங்குங்க, அதுவா எல்லாம் வரும், நீங்க ஜாலியா இருக்கலாம், நல்ல லைஃபா என்ஜாய் பண்ணலாம், எந்த ஒரு தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு மாதமாகவும் இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணம். என் பையனாச்சு, என்னுடைய பொண்ணாச்சு, இப்படி படிச்சிருக்கிறா, இப்படி மார்க் எடுத்துறா, இந்த காலேஜ்ல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு மார்த்தட்டக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய குழந்தைகளை பற்றி அந்த ஒரு பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம். இதற்காக தானே இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க. அந்த வருடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பூ பூத்து காய் காய்த்து கனிஞ்சிருக்கு. அந்த பழம் உங்க கையில விழுது. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம். நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. உங்க குழந்தைகளை இங்கதான் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா அதை சாதித்து நிற்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண உறவு திருமண பந்தத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. அப்படி என்ன சொல்றது, ஒரு லக்ஸுரி கார்ல தான் உங்களுக்கு வரவேற்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம், உங்களுடைய விருப்பப்படி அந்த திருமணம் அமைய போகுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. புதுசா திருமண முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு போன இடத்துல, அதாவது முதல் வரன் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த வரனை பிடிச்சிடும். ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னா பொண்ணை பிடிச்சிடும். ஒரு பையனை பார்த்து போட்டோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பையன் தான் நமக்கு சூட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த வரன்கள் உடனே மனதை கவரக்கூடிய ஒரு வரன்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சட்டு சட்டுன்னு உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியாக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு டைம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும். ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனாலும் இப்பதான் இந்த துலாம் ராசி என்பர்கள் எங்கேயாவது லீவ் போட்டு எங்கேயாவது ஒரு 10 நாள் போகணும்பா, என்னால அப்படியே மென்டல் டென்ஷன் தாங்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தோட சில நேரங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு திசா புத்தியே ஒரு மோசமான நிலையில இருக்கு. ஏதோ ஒரு சனி திசையோ, ராகு திசையோ, கேது திசையோ, செவ்வாய் திசையோ, இந்த மாதிரியான பாவ கிரகங்களின் திசா புத்திகள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார்கிட்டையும் போய் கடன் கொடுத்துடக்கூடாது, யார்கிட்டையும் போய் நீங்களும் கடன் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல அமைப்புகள் இருக்கு. அதனால கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ ரொம்ப என்டர்டைன் பண்ணாதீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல. வெளிநாடு போகிறவங்க, வெளிநாட்டுல அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள், அதற்குண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்கோ
அது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த புதன் ஆகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு வர்றார். 10ஆம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் கிளியரன்ஸ் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம். H1B விசா கிடைச்சிருக்கு, எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அபரிமிதமான வளர்ச்சிகள், அவர்களினுடைய கல்வியில நல்ல ஒரு சிறந்த கல்விகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் முதல்லயே நான் நெகட்டிவா சொல்றேனேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராசி ஆரம்பிக்கும் போது இந்த ஜூன் மாதத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான். கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள், வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் திடீர்னு வந்து போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எதையாவது தேவையில்லாம செலவு பண்ணி நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. அதற்குதான் முதல்லயே ஒரு எச்சரிக்கையா தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனா உங்களுக்கு சொல்றேன். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த கவனத்தின் பேர்ல சில விஷயங்களை அதை இழந்துருவாங்க. அந்த அந்த ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்துல யார் மீதாவது ஒரு பாசம் அதிகமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாசத்தின் மிகுதியினாலேயே அந்த பிரிவை சந்திப்பவர்களும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவர் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு, இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி எப்போதுமே வாழ்க்கையில அவமானம், அசிங்கம், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், நோய் தொந்தரவுகள், இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாசம் வைக்கிறீங்க, ஒரு யதார்த்தமான ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வைக்கிறீங்க, அந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுது. இதை யாருமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய சில குணாதிசயங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. இந்த மாதத்துல நீச்சமா இருந்தார். இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் அது நமக்கு சரியா வரமாட்டேங்குது, ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால 10ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன், அதாவது நிரந்தர தன்மைன்றத இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் மூலமான அதிகப்படியான வருமானங்கள், 11ஆம் இடத்துல இருந்த அந்த கேது 10ஆம் இடத்துக்கு போறதுனால அந்த தொழில இருந்த லாபங்கள் அளவு குறைவா இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருந்து அதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் எல்லா பிரச்சனைகளையும் விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால இடைவிடாமல் சில பிரார்த்தனைகளை செஞ்சுட்டே வாங்க. இந்த
இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா சில விஷயங்களை நம்ம சாதகமாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. எப்படி ஒரு அரசன் அரசாட்சி அமைக்கிறான் அப்படின்ற போது ஒரு பக்கபலமாக 10 அமைச்சர்களை வச்சுக்கிட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கபலமாக ஒரு கோயிலை கட்டிட்டு, இந்த ஒரு தெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அரசாட்சியே. அதே மாதிரிதான் நீங்க விருச்சிக ராசி என்பர்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு. ஆனால் அத பக்கபலமாக சில தெய்வ பலங்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கிடைக்கும். அதனால உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். யார்கிட்டையும் போய் விருச்சிக ராசி என்பர்கள் நீங்களா போய் பழகக்கூடாது. பழகுனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப புதுசா நீங்க ஒரு கல்லூரி பருவத்துக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத நபர்களோட பழக்கங்களை நீங்க விலக்கி கொள்ளணும். அது இல்லாம நீங்களே அவங்களுக்குள்ள ஒரு மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகளை செய்யும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக சில வளர்ச்சிகளை, அதாவது சில மருத்துவ செலவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் 2வது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் அதற்குண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த மாதம் அமைய போகுது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில பிரிவுகள் சில நேரத்துல அது ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கும் போது குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், திடீர் சங்கடத்தையும் கொடுப்பார். அதனால அந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா 2வது குழந்தை பெத்துக்கிறதுல ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கு. அதனால யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தாராளமா இந்த மாதம் அதற்குண்டான நீங்க முயற்சிகள்ல ஈடுபடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் 2வது திருமணம் பெருமளவுக்கு எனக்கு செட் ஆகுமா, நான் என்னுடைய விவாகரத்து வழக்குகள் ஆயாச்சு, நான் தனி மரமா இருக்கேன், எனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தனுசு ராசி என்பர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம். எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய ஒரு டைம். உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைம். அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூர்ண ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. குரு அருள் இருக்க என்ன பயம் அப்படின்ற மாதிரி தான். குரு அருள் திரு அருள் எல்லாமே இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அதனால ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை முதல் படியாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எந்த விஷயத்திலயும் சரி. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த மாதிரிதான் நடந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரிதான் ரொம்ப டிசிப்ளின்டா நடந்துப்பாங்க. பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய டிசிப்ளின் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப திறமை, ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு டிசிப்ளின்றது இந்த தனுசு ராசி மாணவ செல்வங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்த்தியாக அவர்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா அது மற்றவர்கள் மெச்சுக்க கூடிய அளவிற்கு
இந்த வீட்டு பையனை பாரு, இந்த வீட்டு பொண்ணை பாரு, எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு மற்றவர்கள் புகழ் பேச அமையக்கூடியவர்கள் இருப்பவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாத்துலயுமே நிறைய வளர்ச்சிகள். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு. சும்மா எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி, ஒரு உழைக்கக்கூடிய ஒரு திறமை எல்லாமே முழுவதுமாக 100% பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்க இப்ப வெளியில கிளம்ப போறீங்க. அந்த அளவு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புத்துணர்ச்சியோட செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது. கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். இந்த மாதத்துல இருந்தே கடன்ற ஒரு பேச்சுக்கே இடமே கிடையாது. எந்த கடன்னால நான் இந்த இடத்துல நிக்கிறேனோ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு தான் மத்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்துலதான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் முழுமையான அந்த வீடு வாங்குறதுலயும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய நலனிலும் சரி ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும். எப்படி வயதானவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவர்களை மாதிரி யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பூவை பாதுகாக்கிற மாதிரி தான் அந்த வயதானவர்களை பாதுகாப்பாங்க. அதுவும் தன்னுடைய பெற்றோர்கள்னுங்கும் போது சொல்லவே வேண்டாம். ரொம்ப பெரிய அளவுல பெற்றோர்களை பார்த்துக்க கூடிய அளவிற்கு தனக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு அதுல பெருமைப்பட்டு அதுல ஒரு ரொம்ப கேர் எடுத்துக்க கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். அது எல்லாமே மிக அருமையாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். திருமண உறவுலையும் நல்ல ஒரு பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம், இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும்? இதெல்லாம் 15 வருஷம் கழிச்சு இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப வருடமா காத்துட்டு இருக்கிறேன் மேடம், இந்த குழந்தை பாக்கியம்ன்றது எனக்கு மனதளவுல வெறுத்து போச்சு, இன்னுமே என்னால அதை பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு கொடுக்க போறார். 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, ஒரு அழகான குழந்தை, ஒரு அறிவு மிகுந்த ஒரு குழந்தை, நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய தொழில்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வழக்குகள் குறையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் டியூஸ் அதிகமா இருக்கோ, வரவேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும், வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். வாய்ப்புகள் வருதோ இல்லையோ, நீங்களே அதை பார்த்து நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். எனக்கு இங்க வெளிநாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நான் அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எளிதாக மத்தவங்க எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. என்னடா இது, இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்றான், யூஎஸ்க்கு போறேன்னு சொல்றான், யூகேக்கு போறேன்னு சொல்றான், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்றான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றான், ரொம்ப அசால்ட்டா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அதெல்லாம் சொல்வீங்க. அவங்களுக்கு எல்லாம் உறவினர்களுக்கோ இல்ல சுற்றி இருக்கிறவங்க என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில்ல ஜொலித்து நிற்கக்கூடிய ஒரு நேரம். இது வரைக்கும் அங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சீங்க, அந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை, ஏதோ ஒரு நஷ்டங்கள், கடன்கள், இங்க இருந்து மாத்தி புரட்டி அங்க போட்டு அங்க புரட்டி போட்டு இங்க இப்படிலாம் அந்த ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இருந்தது. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில
தான் கூட சுற்றி இருப்பவர்கள், தன்னுடைய டிராவல் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. மரியாதைன்றது வேற, அடுத்து பாசம்ன்றது வேற. அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை, மதிப்பு இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்டா கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். தன் கூட இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் அவர்களுடைய மரியாதை கெடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கக்கூடியவர்களும் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். இப்போ எப்படி நம்மளுடைய இந்திய நாட்டுல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடிஜி அவர்கள் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட இருக்கிறாரோ, அதே மாதிரிதான் இந்த மகர ராசி என்பவர்களும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை கெடுதலான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதிகமாக இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த ஜூன் மாதம், இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னைக்கோ செய்த அந்த தர்மங்கள், தானங்கள், புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தலையை காக்க போகுது. என்னைக்கோ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கடன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, எவ்வளவோ நீங்க அந்த கடன்காரர்களை நீங்க எவ்வளவோ சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க, நமக்கும் வருமானம் வரமாட்டேங்குது, அவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஒரு கேட்டுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி நீ எப்ப கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு மனம் மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வேலையில நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவிச்சீங்க, மற்றவர்களுக்காக நீங்க வேலை செய்தீங்க, ஆனா அந்த மற்றவர்களே பாத்தீங்கன்னா கூட வேலை பார்க்கறவங்களே உங்களோட வேலையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க. சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, ஒண்ணு விடாம பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நீங்க இப்போ எப்படி தப்பிச்சு வெளியில வர போறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஜூன் மாசம் பிறந்த உடனே நமக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு தர்மம் தலை காக்கணும் சொல்ல மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அடங்கி போகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு நேரம். அந்த குடும்பத்துல அந்த ராகு இருக்கிறாரு, குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு ராகு அப்படின்னாலே அங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தை, ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும். அந்த நிதானம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இல்ல அந்த இடத்துல ஒரு மௌன விரதம் மாதிரி இருந்திருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அந்த இடத்துல அன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிங்க. ஏகாதசி விரதமோ மௌன விரதமோ இல்ல என்னைக்கு நாளைக்கு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லியே நீங்க விரதம் இருந்துருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறாது. இந்த ஜூன் மாதத்துல, இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால கேது உன்னோட சேர்றார். அதனால அம்மா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள், வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஏதாவது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு நேரம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன், இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்னு உங்களை காலத்தை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் நீங்க கண்டிப்பாக 100% அந்த மனைகள் வாங்குறதுல, நிலம் வாங்குறதுல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அததான் இந்த மாதம் ஜூன் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதத்துல வீடு கட்டுறன்ற இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல இருப்பதற்குண்டான ஒரு நேரம் காலமாக தான் இருக்கும். அதனால
வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அம்மாவினுடைய உடல் நலன் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. வேலையிலன்றது இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் முதலியே நான் சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. தொழில்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வராது. இந்த காலகட்டம் தொழில்ல ஒரு புதுசா பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலினுடைய எக்ஸ்பேண்ட், அதாவது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான ஒரு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். புதிதாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால 7ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால புதிய திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம். அந்த திருமண முயற்சிகள்ல நீங்க வெளியூர் மாப்பிள்ளையா பாக்குறது, வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாக்குறது, வெளியூர் பொண்ணா பாக்குறது, இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். திருமணம் பண்ணி நீங்க வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களால முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதனால கொஞ்சம் மன குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன் மேடம் இப்படி பயமுடுத்துறீங்க, ஏற்கனவே நாங்க நிலை குலைந்து இருக்கிறோம், என்ன செய்யறதுன்னே தெரியல, வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. திக்கு தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கும்ப ராசி என்பர்கள் இருக்கிறீங்க. இந்த மாதத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இறங்கி இருக்கிறார். இறங்கின உடனே கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மலா ஆகக்கூடிய ஒரு டைம்லாம் வந்துடும். உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார், பாத சனியாக இருக்கிறார். அதனால கொஞ்சம் குடும்பத்தினால கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். 2ஆம் இடம் பாத சனியில இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு டைம். உங்களுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் இருக்காது. இங்க ஒண்ணு பேசுவீங்க, அங்க ஒண்ணு பேசுவோம். மேடம் நான் என்ன தெரிஞ்சா பேசுறேன், என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு மேடம். ஒருத்தர்கிட்ட ஒண்ணு சொன்னா இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது, நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கும்பராசி என்பர்களினுடைய வாழ்க்கை சூழ்நிலைன்றது கண்டிப்பா இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, வேலை வாய்ப்புகளை நோக்கி நகருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேலை வாய்ப்புகளை நோக்கி நகர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கும். அந்த வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ராசி என்பர்கள் கிடைக்கக்கூடிய வேலையில ஒரு கௌரவத்தையோ ஒரு மதிப்பையோ இந்த மாதம் எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது. நம்மளையே தெய்வம் வச்சு செய்யறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறது. அதுல நம்ம போய் தேவையில்லாம சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சோம்னா நமக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்காது. அதனால இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சில மதிப்பு மரியாதையெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்காதீங்க. கிடைக்கிற வேலையை முதல்ல ப்ரொசீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கலாம். அதனாலதான் சொன்னேன், ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு மாற்றங்களாக தான் இருக்கும். வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, அதிகமாக ட்ரை பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முழு ஆயத்த ஏற்பாடுகளும் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்புகளை தான் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. இந்த நேரத்துல இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால 7ஆம் இடம்ன்றது களத்திர ஸ்தானம், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட. அதனால அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால மிகவும் அதிக அளவு
இந்த கும்ப ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது. இந்த மாதத்துல திருமண ஏற்பாடுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் வரும். உங்களுக்கு தேவையில்லாத திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு எல்லாரும் முனைப்போட இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல, திருமணம் ஆகி 6 மாசம்தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மாதம் உங்களுக்கு திருமண உறவுல ரொம்ப கசப்பான அனுபவங்களை கொடுக்கும். நீங்க சந்திக்காததெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமையும். அதனால திருமண உறவுல பெரிய அளவுல பாசமோ நேசமோ எதிர்பார்ப்புகளோ எந்த அளவுக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இந்த கும்ப ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட கால ஒரு பயணமாக சிலரோட பயணிச்சிருப்பீங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுக்கும். அந்த பயணங்கள் மூலமாக ஏதோ ஒரு விரிசல்கள், பிரிவு அப்படின்றது இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லா இடத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம்லாம் இந்த காலகட்டம் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வீட்டுல வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போன் ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா தயவு செய்து சொல்லி கொடுங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயங்களை ஓடிபி மூலமாக வந்து அதை ஷேர் பண்ற பேர்வழி அதுல சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரையும் நம்பி நீங்க கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்ப வரவே வராது. இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க சும்மா கைமாத்தா கொடுக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பணம் கூட திரும்ப வராத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியாக வளர்ச்சிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாடகை சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும்தான். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வாடகை வீடு ஏதாவது கொடுத்திருந்தீங்க, அதாவது உங்களுடைய சொத்துக்களை வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக வருமானம் மட்டும் ரெகுலரா வந்துட்டு இருக்குமே ஒழிய வேற எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு வருமானங்கள் வராது. வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுலயே சில குழப்பங்கள் வரும். என்னடா இது எப்போதும் இல்லாத உயரதிகாரி இன்னைக்குன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரே அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வரும். அதுல இருந்துலாம் நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது. உயர் கல்வி, உயர் பொறுப்புகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அந்த பொறுப்புகள்னால கொஞ்சம் மென்டல் டென்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது அந்த மென்டல் டென்ஷனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய சுய விபரங்களை யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. ஆபீஸ்ல சில விஷயங்களை சொல்றது, அடுத்து வீட்டுல ஆபீஸ்ல நடந்த விஷயங்களை சொல்றது, இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது அதன் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மென்டலி ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ராகு பகவான் வெளியேறிட்டாரு. சில விஷயங்கள்லாம் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆறுதலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், நேரமாக இருக்கும். எந்த விஷயங்களை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல ரொம்ப ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இந்த ஜூன் மாதம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு நேரம். ராசிக்கு அதிபதி குருன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மை, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறது, டிசிப்ளின், இது எல்லாமே இருக்கும் மீன ராசி என்பர்களுக்கு. அதெல்லாமே கடந்த ஒரு 2 வருடமாக மூட்டை கட்டி தான் வச்சிருக்கிறீங்க. ஏன்னா எங்கேயுமே யாருமே நேர்மையாக இல்லாத போது நீங்க மட்டும் நேர்மையாக இருந்து எந்த ஒரு விஷயங்களையும் உங்களால சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தீங்க. இப்போ பேக் டு ஃபார்ம் என்ற அளவிற்கு இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல திரும்ப உங்களுடைய இடத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். விரயங்கள்ன்றது பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு லைஃப் டைம் ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும். விரயங்கள்ன்றது பாத்தீங்கன்னா இவர்கள் எப்போதுமே ஏதோ ஒரு விரயங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மீன ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட இந்த 7.5 சனின்றது விரயம்ன்றது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பேர்டனா இருக்காது. இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுடைய
திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுடைய ஒரு சொசைட்டில இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒரு நேர்த்தியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் குடும்பத்துல பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஈகோ ப்ராப்ளம்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே நிறைய இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அந்த குடும்பத்தை ஒரு நேர்த்தியாக ஒரு அழகாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம். 2ஆம் இடத்துல சுக்கிரன், இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான். அதனால அந்த குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களை செய்வதற்கு நீங்க ஒரு முனைப்போட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதிகப்படியான இடமாற்றங்கள், நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஒரு அழகான வீடு, ஒரு அழகான குடும்பம், ஒரு அழகான குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நம்ம அப்புறமா போலாம், கையில வீசா வச்சு கூட உங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த ஜூன் மாதத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள், அதற்குண்டான ஒரு வெற்றிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைய போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம், வெளிநாட்டுல சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், நகை ஆபரணங்கள் பெண்கள் சேர்க்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதத்துல அதிகப்படியாக சுற்றுலா பயணங்கள், அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் டூரா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவைகளுக்காக இந்த சுற்றுலா பயணங்கள் அதிகமாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஒரு மென்டலி ரிலீஃப்ன்றது ஒரே இடத்துல ஒரு 3 வருடமா அடைஞ்சு இருந்த இந்த மீன ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதம் ஒரு விடுதலை பறவையாக வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சிறகடிச்சு பறக்கக்கூடிய ஒரு நேரம், தனக்குண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம், தன்னுடைய குடும்பத்திற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது. திருமணங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெருமளவு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. காதல் திருமணத்துல இது நாள் வரைக்கும் அதிகப்படியான ஒரு குழப்பங்கள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாமே விலகி இரு வீட்டாரின் ஒரு சம்மதத்தோட அந்த காதல் திருமணங்கள் முழுமையாக நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க திருமண முயற்சிகள்ல இந்த மீன ராசி என்பர்கள் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஈடுபடலாம். அதுல உங்களுக்கு குடும்பத்தார எல்லா உறவினர்களோட சேர்ந்து போய் நீங்க திருமண முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க. காதும் வெச்சமாக சில விஷயங்கள்ல செய்யுங்க. யார்கிட்டையும் ரொம்ப பிரபகண்டாப்படுத்துறது, ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. 7.5 சனி நடக்குது அப்படின்றதுக்காக நம்ம திருமணமும் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அதனால 7.5 சனி நடக்கும் போது அந்த திருமண முயற்சிகள்ல ரொம்ப சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும். நான் இந்த இடத்துல பொண்ணு பார்த்திருக்கிறேன், இந்த இடத்துல பையன் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு லீக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போறோம், அங்க பெரிய பெரிய ஏவுகணைகள் வந்து பாயும் உங்களுடைய உறவினர்களிடம் இருந்து. அதனால ரொம்ப சீக்ரசியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மீன ராசி என்பர்கள். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு 100% வெற்றிகள் இருக்கும். ஒன்று கூடி தேர் இழுக்கிறது அப்படின்றது இந்த மாசம் உங்களால முடியவே முடியாது. நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்துல நீங்க செயல்படும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு ஒன் மேன் ஆர்மியா நீங்க சில விஷயங்களை செய்யணும். செஞ்சீங்கன்னா தான் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது குழந்தை, அதாவது 2 குழந்தைகளை பெத்தாச்சு, எங்களுக்கு இன்னும் ஒரு ஆம்பளை பையன் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு 3வது குழந்தை பெத்துக்கிட்டா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்கிறது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கு. எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்ல,
அந்த மாதிரிலாம் எங்களாலாம் இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுனால, அதாவது 2வது குழந்தைன்ற ஒரு விஷயம் வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சின்றது கண்டிப்பா அமையும். அதனால அந்த விஷயங்களை நீங்க யோசிக்கும் போது கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் கண்டிப்பா இருக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புதிய தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.